இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்போம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. வாட் இஸ் யுவர் ஃபாதர் டேக் இது நீங்க லாஸ்ட் வீக் சொல்லுங்க. கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா? தாவைக்காக்காரங்களுக்கு தெரியுதா? இல்லை அவங்க என்ன செய்யலான்னு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இன்றைக்கி கேள்வியாக வந்து போகுது. ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே கேமரா ரீல்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க? அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை நிப்பாட்டி வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தான். அந்த குழந்தைக்கு அது சொல்ல தெரியலை. தமிழ் மீடியத்தில் படித்த குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு. டீச்சருக்கே சரியாக அதை கேட்க தெரியல அப்படிங்கிறது வேறொரு உண்மை. அப்போ இந்த கீர்த்தனா அந்த அமைச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, அந்த குழந்தை பதில் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்னேன். டீச்சர் அவங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லுமா அந்த குழந்தை சொல்லுது. இல்லை வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ மை ஃபாதர் ப்ரொஃபஷன் இஸ், எப்போவுமே நம்ம அப்படி தானே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம், இஸ் கூலி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை இதே இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பெஞ்சை கை காண்பிக்கிறாங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறது என்னைக்காச்சும் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இதெல்லாம் அப்படியே கடந்து போயிடும்னு நினைக்கிறீங்களா? இதில் இன்னும் கொஞ்சம் உண்மையான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம். அது கூடவே சில முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரே ஒரு சவால் விடுறேன் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஏன்னா உங்களை பற்றி நிறைய டேமேஜ், நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாவேக்காக்கு உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத விட இப்போ நீங்கள் செஞ்சுருக்க அதுக்கெல்லாம் கூட நான் வந்து பெருசாக அதை கண்டுக்கல. ஓகே அவங்க வந்து மாறிடுவாங்க, மாற்றிக்கிடுவாங்க, இல்லை அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, பொய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒமிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இந்த இடத்துல நீங்கள் செஞ்சது கண்டிப்பாக சொல்கிறேன், அதுவும் அந்த குழந்தைகளுடைய ஃபேஸை கூட நீங்கள் பிளர் பண்ணாமல் வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணது, அப்படி டெலிகாஸ்ட் பண்ண வீடியோவை மறுபடி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பகிர்கிறார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்காமல் விட்டது, அந்த குழந்தைக்கு எவ்வளோ அளவில் மனதளவில் அது எவ்வளோ பெரிய ஒரு உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும். இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்லியிருக்கிற அந்த ட்வீட்டை மட்டும் நான் வாசிக்கிறேன். அரசு பள்ளியில் ஆங்கில புலமையை ஆய்வு செய்கிறேன் என்ற பெயரில் ரீல்ஸ் அமைச்சர் ஒருவர் பிஞ்சு குழந்தையிடம் நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சியும் அருவருப்பும் அளிக்கிறது. இட்ஸ் க்ரோஸ்லி இன்சென்சிட்டிவ். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் கேமராக்களை தவிர்க்க வேண்டும் என அமைச்சருக்கு தான் முதலில் கிளாஸ் எடுக்க வேண்டும். நம் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவது தான் நமது வேலை. மாறாக அவர்களது தன்னம்பிக்கையை உடைப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் விளம்பர வெறியை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். ரீல்ஸ் மோகத்துக்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. கீழே தாவேக்காவினுடைய தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் பாருங்களேன் உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஐயா அவங்க ஆட்சியில் அதெல்லாம் நடந்ததுனால தான் அவங்க இப்போ கூப்பில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆட்சியில் அதெல்லாம் நடக்கக்கூடாது, அதெல்லாம் மாற்றம் அப்படிங்கிறதுனால தான் நம்மை நம்பி 1.5 கோடி மனிதர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது, சரியா? இப்போ உதயநிதி அவர்கள் பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. அப்படி தோன்றதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஆங்கில மீடியம் ஸ்கூலில் போயிட்டு ஒரு செய்யுள் எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, அந்த குழந்தை சரியாக செய்யுள் சொல்லிடுமா? இல்லை எழுத்து பிழை இல்லாமல், இலக்கண பிழை இல்லாமல் தமிழை அவங்க எழுதிடுவாங்களா? ஒன்றுமே வேணாம். நான் சொல்லக்கூடிய, இல்லாட்டி நம்மெல்லாம் சாதாரணமாக பேசக்கூடிய தமிழை அவர்கள் சரியாக எந்த விதமான ஆங்கில கலப்பும் இல்லாமல் பேசி விடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டேன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எங்கே போய் வச்சுக்கிடுவீங்க உங்கள் ஃபேஸை? அப்போ நீங்கள் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இது. அதுவும் இல்லாமல் அதை ரீல்ஸ் எடுத்து வெளியில் விட்டது ரொம்ப பெரிய அளவில் கேவலமாக இருக்குது. அங்கே இவ்வளோ நாள் டிஎம்கே ஏடிஎம்கே, எஸ் அந்த டீச்சர் சரியில்லை, இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சரியில்லை, அவங்களுடைய சிலபஸ் சரியில்லை, இதெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதை ஒரு குழந்தை முன்னிலையில் கொண்டு வந்து அந்த குழந்தை உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அந்த குழந்தை அதை பார்க்கும்போது ஐயோயோ எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாததை இன்றைக்கி உலகமே பார்த்துருச்சே, நாளைக்கு வளர்ந்து வரும்போது அது அப்படி தானே இருக்கும். எய்தர் மோட்டிவேஷனாக எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. எஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பாக படித்தே தீருவேன், அதனால் நான் ஆங்கிலத்தை படிப்பேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போட்டோம், அது கவலை கிடையாது. ஆனால் அந்த குழந்தைய நாளைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது கேலி கிண்டலுக்கு உட்படுத்துவார்கள். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு குழந்தைய வச்சு ஒரு ரீல்ஸ் எடுத்து அதை போட்டு நான் வந்து ஆய்வுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது?
இந்த பெருமை வேறு ஏதாவது வேறு விஷயத்தில் நீங்கள் காண்பீங்களேன். நீங்கள் போய் நீங்கள் பேசக்கூடிய தமிழ்லேயே 1008 பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து காண்பித்தோம் என்றால் அதுவே உங்களுக்கு பேக் ஃபயராக மாறிடும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம், எஸ் அங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா, அதை கண்டிப்பாக நம்ம சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதும், அந்த இடத்துல நின்று உங்களுடைய உடல் மொழி அது சரியே கிடையாது. நீங்கள் பேசுங்க, சொல்லுங்கள் அந்த குழந்தை லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி அந்த உடல்வாகவே சரியில்லை. ஒரு அமைச்சர், ஒரு தலைவராக, ஒரு 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 முன்னோடியாக இருக்க வேண்டியவங்க அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களாம் நினைக்கிறோம். அது யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இது சரியில்லை அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அதை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லாட்டி மக்கள் அதை திருத்துவார்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிடுவாங்க. விக்கி அதுக்கெலாம் டைம் கொடுக்கணும். விக்கி நிறைய டைம் கொடுத்தாச்சு. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு இதில் ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த முறை இது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் இன்னும் இதே மாதிரியான விமர்சனங்கள் வரும் பட்சத்தில் அது அவங்களுக்கே என்ன ஆகும், பெரிய பிரச்சனையாக மாறும். மக்கள் மத்தியில் அவங்க என்ன செய்வாங்க, அகல ஆரம்பிப்பார்கள். இது சரியில்லைம்மா, அப்போ நாளைக்கே இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் சரியில்லை, நாங்களும் ஒத்துக்கிறோம், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஊர் உலகத்துக்கே தெரியும் அவங்க ஆங்கிலத்தை பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. அதை கண்டுபிடிச்சி எல்லா ஆங்கில பள்ளிகளுக்கும் சீக்கிரமாக ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷோ இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுடைய முன்னேற்பாடுகள் வழியாக நீங்கள் செய்து கொடுக்கலாம். இல்லை வரக்கூடிய தலைமுறையை எண்ணி நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அடுத்ததாக ஏதாவது செய்யலாம். இது ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக சிந்திங்க. இருக்கக்கூடிய பிரச்சனை ஆமாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பள்ளியை நோண்டிகிட்டே இருந்தால் அது ஸ்மெல் அடிக்கத்தான் செய்யும். மறுபடியும் அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்து திருத்திக் கொள்வதற்கான சான்ஸை உருவாக்கி கொடுங்க. அம்பிட்டு தான். இதுக்கெல்லாம் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்பா ஐயா முட்டு கொடுக்காதீங்கயா. நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் செஞ்சிட்டிங்களா, அவங்க ஆட்சி காலத்தில் செய்யலை, அவனுக்கு செய்யவும் மாட்டாங்க. நீங்கள் செய்வீங்க அப்படின்னு தானே வந்திருக்கீங்க. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லுவேனே, அந்த ஆசிரியர்களும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களையும் சரியான சிலபஸ் கொடுக்காம இப்படிலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சரியாக நம்ம எதுவுமே செய்யாமல் நம்ம அரசாங்க பள்ளியை சரியாக நடத்தாமல் காரணமாக தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வச்சு ஒரு அரசியல் ரீல்ஸ் அப்படிங்கிறத போட்டு அது அம்பிட்டு சரியில்லை. அதுவும் அந்த குழந்தையுடைய ஃபேஸை நீங்கள் பிளர் பண்ணாமல் கூட போட்டது அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலை. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத இந்த உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏன்னா அந்த குழந்தை அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. அந்த அவமானத்தை ஏற்படுத்தி தந்தது நம்முடைய சிலபஸ், நம்முடைய அரசாங்கம், நம்முடைய அரசு பள்ளிகளுடைய நிலைமை. இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி அந்த குழந்தைக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ அதை அவமானமாக வெளியில் கொண்டு வந்து விட்டது உங்களுடைய ரீல்ஸ் தான், இல்லாட்டி உங்களுடைய அந்த வீடியோ தான். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறீங்க, நீங்கள் அந்த குழந்தைக்கு எப்படி உதவ போகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. அது நடந்துச்சுன்னா மறுபடியும் நாங்கள் பாராட்டுறோம், நடக்கலைன்னா மறுபடியும் நாங்கள் விமர்சிப்போம். எம்எல்ஏ சரவணன் அவர்கள் என்கிட்ட பேரம் பேசினாங்க. 30 கோடி 50 கோடி 100 கோடின்னு சொல்லி பேரம் பேசினாங்க. அதுவும் குறிப்பாக இந்த தென் தமிழகம் அப்படி எங்கள் ஊர் தான் யா, தூத்துக்குடி திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு சொன்னால் இல்லை என்ன தெற்கு பக்கமாக வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெற்கு பக்கம் வந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று நல்ல வியாபாரியாக இருக்கப்பா, இல்லாட்டி அருவா தூக்கிடுவியோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே கோபம் இருக்கக்கூடிய இடத்தில் குணமும் இருக்கும் அப்படிங்கிறது பெருசாக இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அதே வீரமுடன் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மதுரை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இந்த மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய தொழில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நீங்கள் ஜுவல்லரி ஷாப் எடுத்து பார்த்துக்கோங்க, பாத்திர கடைகள் எடுத்து பாருங்கள், இதில் இந்த ஏரியாவில் சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அந்த அளவுக்கு கொஞ்சம் துர்நாற்றமாகத்தான் இருக்கிறது. அரசியலும் சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல இந்த திருச்செந்தூர்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியுமே. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று வர தபோன்னு குதிச்சுட்டு இருந்தார்ல, இன்றைக்கி அதே திருச்செந்தூரில் நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி நம்முடைய திருச்செந்தூர் கோவிலில் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அப்படியே அந்த நாத்தம் பிடிச்ச சாக்கடை வெளியில் பக்தர்கள் எல்லாரும் மூக்க மூடிக்கிட்டு நடக்கக்கூடிய அந்த செயலை பார்க்கும்போது, ஐயா திருச்செந்தூர் எம்எல்ஏ எங்கேயா இருக்கீங்க, கையெழுத்து போட்டு வந்துட்டிங்களா இல்லை இன்னும் கையெழுத்து போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அறநிலையத்துறை என்னையா செஞ்சிட்ருக்கு ரமேஷ் அவர்களே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ கோடி மனிதர்கள் வந்துட்டுருக்காங்களே, ஒரு கால்நடையை தூர்வார முடியலை நம்மளால். இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. அப்போ அந்த ஊரை கெடுத்து வச்சது யார்? இப்போ 50 நாளில் ரமேஷ் அவர்கள் கெடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஐயா நீங்கள் தான் காலங்காலமாக எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, நீங்கள் அதை சரி பண்ணியிருக்கலாம்ல ஐயா அப்படின்னு சொல்லி உங்களை தான் கேட்பேன். ஏன்னா திருச்செந்தூர் முழுவதுமாக அப்படி தானே இருக்குது.
திருச்செந்தூரை நீங்கள் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த பக்கமாக உடங்குடி போகிற இடம், அடுத்த இந்த பக்கமாக திருநெல்வேலி போகிற ரூட்டு, அந்த ரூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காவா, இதெல்லாம் ஸ்மெல் அப்படியே நடக்கவே முடியாது. மூக்கை மூடிட்டே தான் நடந்தாகணும். இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர், அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லும்போது எம்எல்ஏ சரவணன் அவர்களுக்கு ஒரு கால், நிறைய பேர் என்னை பார்த்து என்ன செய்கிறாங்க, மிரட்டுறாங்க, இதெல்லாம் அடிமட்டத்துலேருந்து வந்திருக்கா, நம்ம கூட வந்து இணைந்திரு அப்படின்னு சொல்லி திமுக காரங்க என்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உதவியாளர்கள் 4 பேர் என்கிட்ட வந்து பேரம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டும். ஆல்ரெடி ஏன்னா எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது ஏகப்பட்ட புகார்கள் அங்கங்கே இருக்குது, நல்லாவே தெரியுது. அப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவர் அதை மடைமாற்றம் செய்வதற்காக இது வந்து அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் கிடையாது, அவரை கார்னர் பண்ணுறாங்க, அப்படி கார்னர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி அவரை வந்து பேரம் பேசுகிறாங்க, இல்லாட்டி அவர் மீது அநீதிகள் விதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னணியில் நம்ம என்ன செய்யணும்னா நல்ல விசாரணை அப்படிங்கிறத செய்ய வேண்டும். அந்த விசாரணையின் முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐயா, இவ்வளோ நாள் இந்த ஊழல் துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை தான் ஜாயின் பண்ணியிருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அசோக்குமார் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் வழக்கில் ஈடியும் ஜாயின் பண்ணிட்டாங்களாமே, ஈடியும் வந்துருச்சு, அவங்களும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ கொடுத்த பிறகும் இவங்க 2 பேரையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா நாளைக்கு வந்து கெத்தாக நிற்பாங்கயா. எனக்கு அதை நினச்சாதான் நம்ம சட்டமும் நம்முடைய நீதிமன்றமும் நீதியும் என்ன சொல்கிறது என்ன செய்கிறது அப்படிங்கிற ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஏன்னா இதே அசோக்குமாரை, இதே செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரனை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே தேடினாங்க. ஆனால் அதன் பிறகு எலெக்ஷன் வந்துச்சு, அவர் கேம்பெயின் பண்ண வந்தாருங்க. எங்கேயாவது கூத்து நடக்குமா, அப்படியே ஆள் அசராமல் அப்படியே இருந்தார், முழுசாக இருந்தார். இப்போ கை காலில் ஏதாவது அடிபட்டிருக்கு அதனால் அவர் எங்கேயோ இருந்தார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்களேன், 6-7 நாட்கள் ஆயிடுச்சு செந்தில் பாலாஜி அவர்களை காங்கல, அசோக்குமார் காங்கலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க ஒரு போலீஸ் அதிகாரி நினச்சா இவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதை நம்ம இப்போ நம்பணும். ஒரு போலீஸ் அதிகாரி நினச்சா, இல்லை சட்டமே அவங்க கையில் இருக்குது, ஒட்டுமொத்த போலீஸும் அவங்க கையில் இருக்குது, யார் தாவேகா கையில் இருக்குது, ஒட்டுமொத்த உளவுத்துறையும் அவங்க கையில் இருக்குது. 7 நாள் ஆகி செந்தில் பாலாஜி அவர்களையும் அசோக்குமார் அவர்களையும் கண்டுபிடிக்க முடியல. நம்புற மாதிரி இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம்லாம் வேண்டாம், 10 செகண்ட் கண்ணை மூடி ஆமாம் இல்லை இவங்க நினச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம்? எத்தனையோ படத்தில் பார்த்துருக்குமே. அவங்களுடைய நெட்வொர்க் சிக்னல், அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எங்கெங்கே இடம் இருக்குது, அந்த இடத்துல அவங்களுடைய நெட்வொர்க் சிக்னல் ஏதாவது இருக்கா, அந்த சிக்னலை வச்சு அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்களா, ஏதாவது ஒன்று க்ளூவாக இருக்காது. நமக்கு தாங்க 1008 பிரச்சனைகள். ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு இது மட்டும்தான் வேலை. அப்படி இருந்தம்மா அவங்கள கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி கடைசியாக ஜாமீன்லாம் கிடைச்ச பிறகு அவங்க வெளியில் வருவாங்க. எங்கேருந்து வருவாங்க? என்ன வானத்தில் இருந்தால் குதிப்பாங்க, இல்லை பூமியை பிளந்துக்கிட்டு வருவாங்களா? இல்லை என்னமோ ஒன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி மலையாள மீடியா வச்சு காரி துப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்களா? எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய 2 பார்டரில் எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் 200 ரூபாய்க்கு, கேவலம் 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியா, மலையாள மீடியா போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்கான். ஹிடன் கேமராவை வச்சு நம்ம தென்காசி இருக்குல்ல, ஏகப்பட்ட கனிம வளம் வெட்டி எடுத்து அந்த ஊருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு கொண்டு போகிற அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, புளியரை செக் போஸ்ட்டு, அந்த புளியரை செக் போஸ்ட்டில் தினசரி ஒரு நாளைக்கு 1200 லாரியில், நல்லா பார்த்துக்கோங்க, 1200. மக்கா கேட்டுக்கோ, இதெல்லாம் நாம தான் கேட்கணும். ஏதோ டிஎம்கே பீரியடில் இது நடந்துட்டு இருந்துச்சு, தாவேகா பீரியடில் இது நடக்காது நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. மக்கா நம்மளை ஏமாற்றிட்டான். இந்த இடத்துல நம்மளை ஏமாற்றிட்டா அதை கண்டுபிடிச்சி ஒரு தைரியமாக மக்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு மீடியா, மலையாள மீடியா, இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனாக வெளியில் கொண்டு வந்திருக்கா. மக்கா 1200 லாரி அந்த புளியரை செக் போஸ்ட்டை தாண்டி போகுது, 200 ரூபா கொடுத்துட்டு வந்துடணும். ரசீது கிடையாது, எதுவும் கிடையாது, செக்கிங் கிடையாது. அவன் கரெக்டாக டன் கணக்கில் அந்த கனிம வளம் கரெக்டான அளவு தான் இருக்கா? ஒன்றும் இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன், நான் வந்து இந்த டிப்ளமோ பாலிடெக்னிக்லாம் படிக்கும்போது காய்கறி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் வந்து சரக்கு எடுக்க போகும்போது ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோவில் இத்தனை கிலோகிராம் தான் ஏற்றணும் சரக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கம்பம் தேனியிலேருந்துலாம் சந்தையிலேருந்து வண்டி ஏற்றிட்டு கும்ளி பக்கமாக வரும்போதெல்லாம் அங்கே பார்டர் இருக்கும், அந்த பார்டரில் நாங்கள் செக் பண்ணுறதுக்காக இறங்கி அவங்க வந்து என்னப்பா இதுக்கு மேலே நீ சரக்கு ஏற்றிருக்கியே, ஒரு 500 ரூபா இல்லை அபராதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், சாப்பிட்ற சாப்பாட்டில், விவசாய பொருட்களில், இந்த மாதிரி இடத்துல இதுக்கு மேலே நீ சரக்கு ஏற்றிருக்க, கமிஷன் கொடு, இல்லாட்டி அதுக்கான அபராதத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இந்த இடத்துல கனிம வளம் இவ்வளோ கோடியாக போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அதை விட்டுட்டு இருக்கீங்களே. அப்போ அந்த மலையாள மீடியா சொல்கிறான், 1200 லாரி போகுது, ஒரு 200 ரூபானாலும் 2.4 லட்சம் ஒரு நைட்டில்
அந்த செக் போஸ்ட்டில் புளியரை செக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உருவாக்குவது எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த மலையாள மீடியா போட்டிருக்காங்க. 2.4 லட்சம் ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய். 1000 இருந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபாய். 500 லாரி தான் போச்சுனாலும் 1 லட்சம் ரூபா ஒரு நைட்டில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கிடைக்கிறாங்க. அதுக்கு எந்த புக்கும் இல்லை, எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை தாவேகாக்காரங்க கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? உண்மையாக மாற்றத்துக்காக ஓட்டு போட்ட யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. எவ்வளோ வீடியோ நீங்கள் தாவேகா பக்கத்தில் என்னுடைய வீடியோ போட்டிருக்கீங்க, ஷார்ட் கிளிப்பாக எடுத்து. எதையுமே நான் பெருசாக ஆனந்தமாக நினச்சது கிடையாது. நம்ம பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், அவங்க ஷேர் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணி அதை நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. காரணம் இருக்குது. இது தப்பு, இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சு ஒரு செக் போஸ்ட்டில் இருந்து ஒரு கனிம வளத்தை வெட்டிட்டு போகிறத யாருமே செக் பண்ணாமல் அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் வர அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க ரசீதே இல்லாமல் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. கணக்கு யார் கேட்பா? ஒரு மலையாள மீடியா தான் இதை நமக்கு சொல்லி தரணும்னா நம்ம மீடியா என்ன செஞ்சிட்டு இருக்கு தெரியலையப்பா. பார்க்கலாம் யாரெல்லாம் இங்கே மாற்றத்தை உண்மையாக விரும்பினார்கள், இல்லை கண்மூடித்தனமாக யாரெல்லாம் நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.